ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இட்லி உப்புமா ஆக்சுவலி செய்கிறது ஈஸி தான், 10 மினிட்ஸில் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து இப்போ என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்ப்போம். ஸோ வெங்காயம் வந்து ஒரு 2 நறுக்கி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் வந்து ஒரு 10 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் அண்ட் ஒரு 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து இட்லி உதுத்து வச்சுருக்கேன். அண்ட் வி நீட் உளுத்தம்பருப்பு அண்ட் கடுகு ஃபார் தாளிப்பு. ஸோ இன்றைக்கி இதை வச்சு எப்படி நம்ம இட்லி உப்புமா பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ அதை ஆன் பண்ணிட்டு கடலெண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ இதில் வந்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இதை வந்து கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிப்போம். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு தான். ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு வீட்டில் இருக்குன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஓகே இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் பருப்பு கோல்டன் கலரில் மாறிடுச்சு. ஸோ இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து பச்சை மிளகா அப்புறம் வந்து இந்த காஞ்ச மிளகாயை போட்டுப்போம். ஸோ பச்சை மிளகா காஞ்ச மிளகா போட்டேன். அப்புறம் இஞ்சி ஆட் பண்ணிப்போம். அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுப்போம். அப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து அப்படியே உள்ளே போட்டுருவோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் வரலன்னா கூட ஒரு நல்லா ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் வதங்கும் போதே அதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுப்போம். ஸோ இந்த மாதிரி வெங்காயம் ஓரளவு நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் ஆட் பண்ணுவோம் கலருக்காக. நீங்கள் மஞ்சள் பிடிக்கலைன்னா வேணாம், சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும். பிஞ்ச் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்க இட்லியை போட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம இட்லி போட்டாச்சு. இதை வந்து ஒரு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே மக்களே, இட்லி இப்போ ரெடி ஆகிடுச்சு, செம்மையாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.